ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் முன்பக்கம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக் பார்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து நான் நேர் கட்டிங் போடுறேன். அப்படியே எடுத்து ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் போட்டு அதே அளவுக்கு ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் நெக் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ டேப்பை நேராக வச்சு பா ஷேப்பில் நீங்கள் பாருங்கள். எனக்கு 6 இருக்குது, 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேனோ அதேமாரி பாருங்கள். இப்போ ஷோல்டரை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு நம்ம ஷோல்டர்லேருந்து தான் 6 இன்ச் வைக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. பா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. தையலுக்கான 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட உள்குழிவை வரையணும். அதுக்கு நான் பா ஷேப்பில் கோடு போட்டு மேலேருந்து 1 இன்ச்சுக்கு நான் விட்டுட்டு அங்கே டாட் டாட்டாக 1/2 இன்ச்சுக்கு நம்ம அந்த உள்குழிவு கொடுக்கணும். பட்டிக்கு மேலே இருக்கிற உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு கரெக்டான அளவில் வச்சு பட்டிக்கும் முன்பார்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாட்டுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். முன்பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போது சென்டர் டாட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம சென்டர் டாட்டை குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து முன்பக்க உயரத்தை குறிச்சிக்கலாம். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணி குறிக்கிறேனோ அதேமாரி குறிச்சிக்கோங்க. முன்பக்க உயரத்தில் ஒரு மார்க்கும், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, பட்டியும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. டாட் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கொக்கியை ஜாயின் பண்ணி அடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி குறிச்சிக்கலாம். 2 பாயிண்ட் குறித்த அளவுலேருந்து நம்ம டாட்டோட லென்த்தை ப்ளேஸ் பண்ணி குறிச்சிக்கலாம். சென்டர் டாட்லேருந்து நம்ம டாட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது உங்களோட ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் இதேமாரி வச்சு பாருங்கள். இப்போ என்னோடய ப்ளவுஸ் நான் வச்சு பார்க்குறேன். எனக்கு ஒரு 1.25 வருது. அந்த 1.25 டாட்டில் குறிச்ச அளவுலேருந்து நான் இந்த பக்கம் ஒரு 1.25 இந்த பக்கம் ஒரு 1.25 நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இப்போது டாட்டோட உயரத்தை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸில் டாட்டோட உயரம் எனக்கு பட்டிக்கு மேலே கரெக்டாக எனக்கு 2.5 வருது. அந்த 2.5 நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வேஸ்ட் டாட்டை குறிச்சிக்கலாம். இப்போ நான் சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சும் வேஸ்ட் டாட்டுக்கு, ஆம்ஹோல் டாட்டுக்கு சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சும் குறிச்சிக்கோங்க. அப்படியே கோடு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் டாட்டை நான் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைடோட ஹைட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தையலுக்காக மேலே விட்டுக்கோங்க. பட்டிக்கு கரெக்டாக மேலே நம்ம இந்த சைட் ஜாயிண்ட்டை நம்ம குறிச்சிக்கிட்டோம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு குறிச்சிக்கோங்க.
அப்போ மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டாக செக் பண்ணிக்கலாம். ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளி நான் டேப்பை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மேலே மட்டும் 5 வருது. அந்த 5 டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் வச்சு நான் 8 இன்ச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டாக குறிச்சிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக அந்த மார்க்காண்டியே வந்திருக்கு. இப்போது கீழ் சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடையாள ப்ளவுஸில் கீழ் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். டேப்பை வச்சு ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இதில் 8.1 வருது. எனக்கு சென்டர் லென்த்து வந்து 3 வருது. அந்த 3 அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சு நம்ம 8.1 குறிச்சிக்கலாம். இந்த டாட்டுக்கான இதுவை ஏன் நான் விட்டுட்டேன்னா, நம்ம டாட் பிடிச்சா அந்த அளவு வந்து நம்மளுக்கு இருக்காது. அதனால நான் இந்த பக்கமாக வச்சு நம்ம 8.1 நான் குறிச்சிருக்கேன். அதேமாரி தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டே வரைஞ்சிருக்கோம். இப்போது சைடுக்கு தையலுக்காக நம்ம 2 இன்ச்சு விட்டு குறித்து வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட்டோட டாட்டை தான் இப்போ குடிச்சிருக்கோம். நாச்சஸ் போட்டு கரெக்டாக அது சென்டரை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்த சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.